இந்தியாவில் அரசியலுக்கும் சினிமாவுக்கும் உள்ள உறவை பற்றி சொல்ல தேவையில்லை. இது பல தசாப்தங்களாக நடந்து வருகிறது. கட்சிகளின் ஆதரவாளர்களாகவும் அனுதாபிகளாகவும் பலர் உள்ளனர். கட்சி வேட்பாளர்கள் சார்பாக பிரச்சாரம் செய்து வேட்பாளர்களாகவும் போட்டியிடுவதன் மூலம் தங்கள் அதிர்ஷ்டத்தை சோதித்த பல நட்சத்திரங்கள் உள்ளனர். சிலர் கட்சிகளை உருவாக்கி முதலமைச்சர்களாகவும் மாறிவிட்டனர். சமீபத்தில் தென்னிந்திய நட்சத்திர நாயகி மீனாவும் அரசியல் பிரவேசம் செய்வார் என்ற பேச்சு எழுந்துள்ளது. இந்த விவரங்களுக்குள் செல்லும் போது மீனா தனது அழகு மற்றும் நடிப்பால் தென்னிந்தியாவையே உலுக்கியுள்ளார். தனது 4 தசாப்த கால வாழ்க்கையில் பல தனித்துவமான வேடங்களில் நடித்துள்ளார். குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான மீனா பின்னர் ஒரு கதாநாயகியாக நட்சத்திர அந்தஸ்தை பெற்றார். தென்னிந்தியாவின் அனைத்து முன்னணி நடிகர்களுடனும் நடித்து அவர்களை கவர்ந்துள்ளார். அவரது திரையுலக வாழ்க்கை உச்சத்தில் இருந்தபோது பெங்களூரைச் சேர்ந்த வித்யாசர் என்ற நபரை மணந்தார். மேலும் இந்த ஜோடிக்கு நைனிகா என்ற மகள் உள்ளார். திருமணம் மற்றும் குடும்ப பொறுப்புகள் காரணமாக சிறிது காலம் படங்களில் இருந்து விலகி இருந்த மீனா தனது 2வது இன்னிங்ஸை தொடங்கினார். மீனா தனது வயது மற்றும் இமேஜுக்கு ஏற்ற கதைகளுடன் மீண்டும் வருகிறார். அவரது மகள் நைனிகாவும் ஒரு குழந்தை நடிகையாக அறிமுகப்படுத்தப்பட்டார். கோலிவுட் சூப்பர் ஸ்டார் மற்றும் இளைய தளபதி விஜய் நடித்த தேரி படத்தில் நைனிகா வேடத்தில் நடித்தார். எல்லாம் சுமூகமாக நடந்து கொண்டிருந்தபோது மீனாவின் கணவர் வித்யாசாகர் ஜூன் 28, 2022 அன்று உடல்நலக்குறைவால் காலமானார். மீனாவின் கணவர் இறந்த செய்தி திரையுலகினரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. கணவரை இழந்த பிறகு திரையுலகம் மீனாவுக்கு ஆதரவாக நின்றது. கணவரின் மறைவுக்கு பிறகு மன அழுத்தத்திற்கு ஆளான மீனா தற்போது குணமடைந்து வருகிறார். பல படங்களில் முக்கிய வேடங்களில் நடிப்பதுடன் ரியாலிட்டி ஷோக்களுக்கு நடுவராகவும் நடித்து வருகிறார். மீனா தற்போது மூக்குத்தி அம்மன் 2 மற்றும் ரவுடி பேபி ஆகிய தமிழ் படங்களில் நடித்து வருகிறார். மீனா அரசியலில் நுழைய போகிறார் என்ற செய்தி பரவி வருகிறது. தேர்தல் நடக்கும் போதெல்லாம் திரைப்பட நட்சத்திரங்களின் அரசியல் பிரவேசம் பற்றிய செய்திகள் எப்போதும் வந்து கொண்டே இருக்கும். கூடுதலாக தமிழ்நாட்டில் திரைப்படங்களும் அரசியலும் நெருங்கிய உறவை கொண்டுள்ளன. எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா போன்றவர்கள் திரையுலகிலிருந்து அரசியலில் நுழைந்து தங்கள் திறமையை நிரூபித்தனர்.